ஒன்றும் கேட்கல. நாங்க அவர்களை கடவுளாகலாம் எடுத்துக்கிறல, நாங்க அல்லாஹ்வுக்கு நிகராக நினைக்கல. மாறாக நாங்கள் ஒரு ஜியாரத்துக்காக வர்றோம். சரி, உங்களுடைய பாஷைக்கு நம்ம வந்தோம்டா. ஜியாரத் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த கபரை ஜியாரத் செய்வது என்றால் எந்த கபரை ஜியாரத் செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மையவாடிகளைத்தான் ஜியாரத் செய்ய சொன்னார்கள். தனித்தனியாக மையவாடியை கட்டிக்கொண்டு அவுலியாக்கள் வழிமார்கள் என்ற பெயரால் நீங்கள் செய்கின்றீர்களே, இந்த ஜியாரத் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித் தராத ஒரு ஜியாரத். ரசூலுல்லாஹ் காட்டித் தந்த ஜியாரத் பொது மையவாடிகளை ஜியாரத் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த மையவாடிகளை யார் ஜியாரத் செய்வது? பொது மையவாடியாக இருந்தாலும் அதை யார் ஜியாரத் செய்வது? ஆண்கள் ஜியாரத் செய்ய வேண்டும். பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். எந்த அளவிற்கு தடை? லஅன ஸாயிராத்தில் குபூர். ரசூலுல்லாஹ் சபிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்மணிகளை. யார் கபர் ஜியாரத்திற்காக செல்கின்றார்களோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை சபிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு தகுதியானவர்கள் யார் கபரை ஜியாரத் செய்கின்றார்களோ அந்த பெண்மணிகள். அப்ப ஜியாரத் செய்ய வேண்டும், அது பொது மையவாடியை செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த ஜியாரத்தை ஆண்கள் தான் செய்ய வேண்டும். இரண்டு. மூன்றாவது, அந்த ஜியாரத் அதனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அதன் மூலமாக மரணத்தை நினைவு கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதன் மூலமாக நீங்கள் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். மரணத்தை நினைப்பதற்காக ஜியாரத் செய்வது. இரண்டாவது, மரணித்திருக்கக்கூடியவர் நல்லடியாராக இருந்தால் அவருக்காக பிரார்த்தனை செய்வது. அவருக்கு பிரார்த்தனை கேட்கிறது கிடையாது. மரணித்து இருப்பவர் நல்லடியாராக இருந்தால் அல்லாஹ்விற்கு யாரையும் எதையும் இணையாக்காமல் ஐவேளை தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்த இணை வைக்காத ஒரு மனிதராக இருந்தால் அவருக்கு பிரார்த்தனை செய்வது. இந்த மையவாடிக்கு போய் மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து மன்னரையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்காக அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மன்னரையிலே அடங்கி இருப்பவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவராக இருந்தால் அவருக்கு பிரார்த்தனை செய்வதை கூட இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கின்றது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக, அந்த மரணித்திருக்கக்கூடிய அந்த நபர் கபரிலே இருக்கக்கூடிய நல்லடியார் நல்லவராக இருந்தால், நல்லடியாராக இருந்தால் அவரை பற்றி புகழ்ந்து பேசலாம், அவர் செய்த நல்ல காரியங்களை சொல்லலாம், அவரை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்திலே நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். மாறாக கபருக்கு ஜியாரத் செய்யுங்கள், கபரை ஜியாரத் செய்து அங்கே இருக்கக்கூடிய மகான்களிடத்திலோ வலிமார்களிடத்திலோ நபிமார்களிடத்திலோ உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டித்தரும். ஏன் இல்லை? யார் மரணித்தாலும் அவர்கள் மனிதர்களே. மரணித்தவனும் உயிருள்ளவனும் சமமாக மாட்டான். மரணித்து விட்டால் அவனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் உலகத்தோடு முடிந்து விடுகின்றது. அவனுக்கு காது கேட்காது, என்ன பேசினாலும் விளங்காது. இதையெல்லாம் நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதனால தான் சொல்றான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா. நபியே, முன்னால் கூட மரணமானவரை காது கேட்க செய்ய முடியாது, மரணித்தவரை கேட்கும்படி செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்விற்கே முடியாத ஒரு அதிகாரம் உங்களுக்கெல்லாம் எங்க இருந்துங்க வந்துச்சு? இன்னைக்கு நாகூரை தேடி நாடி வருகின்றீர்கள், வந்து சொல்றீங்களா இல்லையா? நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கல, ஆனா இவர் எங்களுக்கு, இவர் மூலமாக எங்களுடைய தேவை அல்லாஹ்ட்ட நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. அதான் நம்ம அறிஞ்சோம். தோசைம்மா, சப்பாத்திம்மா, பெரட்டி போடுமா, உருட்டி ஆட்டியும்பா, என்னென்னமோ காரணங்களை சொல்லி எண்ணெய் சட்டியை கொண்டு வந்து வைப்பான், அதுல எண்ணெய்ம்பா, போடுற பச்சிம்மா, எப்படிலாம் காரணம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் இந்த வழிமார்களுக்கு கொண்டு வந்து விட்டு கடைசியில என்ன சொல்ல வருவாங்கன்னா, அல்லாஹ்ட்ட நீ எதையும் நேரடியா கேட்காத, அல்லாஹ்ட்ட நீ எதையும் நேரடியா கேட்காத. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? உதஊனி அஸ்தஜிபு லக்கும். நீ என்னட்ட கேளுப்பா, நான் தரேங்கறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேர் எதிரானது என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் கேளு, என்னட்ட கேட்டா
உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவையை நான் நிவர்த்தி செய்து வருகின்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளைக்கு முரணானது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்பது என்பதை உணர்ந்து நாம் இந்த பயானிலே முன்னரே சொன்னதை போல இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு முன்னரே ஏற்படுத்தியதை போன்று கபரை ஜியாரத் செய்யுங்கள், பொது கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள். அந்த கபறுகளை ஜியாரத் செய்வதனுடைய நோக்கம் நீங்கள் மரணத்தை நினைவு கூற வேண்டும், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர உங்களை நரகத்திற்கு கொண்டு சென்று விடக்கூடாது. கபரை ஜியாரத் செய்யறங்கிற பேரில் எந்த வழிமார்கள் உங்களுக்கு நாளை வறுமை நாளிலே வந்து உதவ மாட்டார்களோ, யார் கூட உதவ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த அஸீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அழைத்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு கோத்திரமாக சொல்றாங்க, அன்சிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லிட்டு எந்த மகளை தன்னுடைய ஈர கொலை என்று சொன்னார்களோ, எந்த மகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பெண்மணிகளுக்கும் தலைவி என்று சொன்னார்களோ அப்படி சிறப்பித்து கூறப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்கின்றார்கள், யா பாத்திமா பின்த் முஹம்மத், முகம்மதுடைய மகள் பாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள். உனக்கு என்னதான் வாப்பாவா இருந்தாலும் அந்த உலகத்துல தான், உனக்கு நான் அல்லாஹ்விடத்திலே எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்ப யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் அந்த மறுமை நாள். ஆந்திராவில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து, கேரளாவில் இருந்து பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எல்லா மொழியும் தெரியுமான்னு தெரியாத ஒரு கபருல வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்க மொழியில நீங்க கேட்க அவருக்கு என்னங்க தெரியும், என்ன மொழி பேசுறோன்னே தெரியாம வந்து உட்கார்ந்து இங்க நம்முடைய தேவைகளை கேட்டோம்னா எந்த வழியாக இருந்தாலும் சரி வழிமார்களை மதிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த வழிமார்கள் நாளை வறுமை நாளையே நமக்கு எதிராகத்தான் சாட்சி சொல்வார்கள். நீ காசு பணத்தை செலவழித்து வந்து 10 நாள் தங்கி சோறாக்கி திண்டு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து உடல் உழைப்புகளை செலவழித்து கடைசியில வேலை வட்டியெல்லாம் விட்டுட்டு வர்றீங்க, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம பேர் கிடைக்கிறோம். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம யாரை நீ நாடி வந்தாலோ அந்த வழியால் நீ நரகத்திற்கு போயிருவ. கடைசியில எந்த வழியிட்ட பேர்தான் நிறைவேற்றி தருவாங்க அந்த வழி கடைசியில உங்களுக்கு எதிராக உங்களை எல்லாம் குற்றவாளி ஆக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து பயந்து படைத்த இறைவனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். இதுதான் அல்லாஹ்ட்ட நீங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக உருவாக்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி நம் அனைவரையும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குவானாக. அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் அனைவரும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு எல்லா நிலையிலும் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுமாறு ஒரு உபதேசத்தையும் சொல்லி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.